கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நம்மை நடத்துகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு 4:6. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்படியாக சாந்தி என்கின்ற ஒரு சகோதரி, கிறிஸ்தவ சகோதரி, கர்த்தருடைய பிள்ளை, மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவள், நல்லா ஜெபிக்கிறவள், தேவனுடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவர்கள். திடீரென்று அவள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பொருள்களெல்லாம் நிறைய சேர்த்தா. அப்போ பையனை தனக்கு இருந்த ஒரே பையனை நல்லா படிக்க வச்சு அவன் பட்டம் பெற்று அவன் பல இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணி வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போ ஒரு நாள் தன்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள்லாம் வரவழைச்சி, தன்னுடைய உற்றார் உறவினர்கள்லாம் வரவழைச்சி தன் வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் காமிச்சா. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, வாங்க அப்படின்னு. அப்பொழுது தனக்கு இருந்த செல்வத்தெல்லாம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தா. பாருங்கள், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லி, தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி நிறைய தங்க நாணயத்தை கொண்டு வந்து காமிச்சான். இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, என் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்றைக்கி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே உற்றார் உறவினர்கள் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை ஆகிடுச்சு. இப்போ மறுநாள் என்னச்சு, ஒரு வாரத்துக்குள்ளே அவளுடைய மகனுடைய வெளிநாடு போகக்கூடிய காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போயிடுச்சு. யாரோ தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த பையன் மேலே வீண் படிகளை சுமத்தி வெளிநாடு போக முடியாதபடிக்கு தடையாகிவிட்டது. திடீர்னு ஒரு நாத்தனார் ஒரு நாள் மகள்கிட்ட சாந்திக்கிட்ட கடன் கேட்டா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு. இவன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வாக்குவாதம் சண்டை ஆகிடுச்சு. இப்படி எல்லாமே பல பிரச்சனை ஆகி கடைசியில் அவள் மனம் நொந்து போய் பையனும் வெளிநாட்டுக்கு போக முடியல. தன் பொருள்களெல்லாம் பலவித சூழ்நிலைகளில் இழந்து, நிம்மதியை இழந்து அம்போன்னு வீட்டில் உட்காந்துருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் பெருமையும் பார்க்கிறோம், சில நேரத்தில் பொறாமையும் பார்க்கிறோம். அதாவது அந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆப்போசிட் பார்ட்டி உறவினர்கள்லாம் பொறாமை கொண்டார்கள். இப்போ இதில் பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் அங்கே நான் பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலேருந்து 17வது வசனத்தில் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கும்போது அவனை பார்க்கறதுக்கு பாபிலோன் ராஜாலாம் வருகிறான். அவனுக்கு வெகுமதியெல்லாம் கொடுக்குறான். அப்பொழுது இவன் என்ன செஞ்சிட்டான், தன் வீட்டில் இருந்த அரண்மனைகளுக்குள்ளே இருந்த எல்லா பொக்கிஷ சாலையும் போய் திறந்து காமிக்கிறான். இங்கே போகிறான், வீட்டுக்குள்ளே போகிறான், இதை காமிக்கிறான், அரண்மனைக்குள்ளே அங்கே போகிறான், அதை காமிக்கிறான். அவன் காமிக்காத ஒரு பொருள் கூட இல்லை. அவ்வளோ அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு. அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். பரிசேயன் பெருமையோடு ஜெபம் பண்ணினான். ஆனால் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணின ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், இன்றைக்கி தாழ்மை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை நீங்கள் தாழ்த்தினீங்கன்னா 2 நாளாகவும் 7:14 வானத்தை கர்த்தர் திறப்பார் உங்களுக்காக. ஏசப்பாக்கிட்ட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் மரண பரியந்தம் இருந்த அந்த தாழ்மையின் குணம் இன்றைக்கி ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அடைக்கப்பட்ட வழிகளெல்லாம் தேவன் திறப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாள் மன்னாவிலும் ஒவ்வொரு காரியங்களையும் பாடங்களையும் கற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்காக பரிசுத்தமாய் வாழ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேடியடைங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க, அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. மனசில் இருக்க கலக்கம், குழப்பம், பயம் எல்லாத்தையும் நீக்கி நல்ல சமாதானத்தை இன்றைக்கு கர்த்தர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.